ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யா இஸ் குக்கிங்கில் கடலப்பருப்பு வடை எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஒரு பவுலில் நான் ஒரு பவுல் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அது தண்ணி ஊற்றிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸ்னால் நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் வடை ரொம்ப மெத்துன்னு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஓகேங்களா. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறி வரட்டும். ஓகேங்களா. இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சூப்பராக உப்பி வந்துடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம உடைச்சி பார்த்தா பருப்பு இந்த மாதிரி உடையணும். அப்போ தான் பருப்பு நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ ஊறினோடனே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பருப்பை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. இப்போது எல்லா பருப்பையும் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் எல்லா பருப்பையும் போட்டுட்டேன். இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போவே உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஓகேங்களா. கரெக்டாக தேவையான அளவுக்கு கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ உப்பு போட்டாச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை. கரெக்டாக இந்த மாதிரி உருண்டை உருட்டி இந்த வடை வரா மாதிரி இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது கரெக்டான பதத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. கையில் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் கரெக்டான பதம். ஓகேங்களா. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம செப்பரேட்டாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் அழகாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்க மாதிரி கிறிஸ்பியாக இல்லை வரும். ஓகேங்களா. இப்போ நான் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் நீங்களும். ஓகேங்களா. இப்போ எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. எடுத்துகிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எல்லா பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கடல மாவோட இந்த வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அப்படியே போடாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போது கருவேப்பிலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அந்த கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கட் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஜீரண சக்திக்காகவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் இது ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிங்க, வேணும்னா தவிர்த்துலாம். ஓகேங்களா. கொஞ்சமாக சமையல் பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நான் இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். ஓகேங்களா. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது வடையை போடலாம். இந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு நல்லா பால் மாதிரி அழகாக நம்ம உருட்டிக்கணும். ஓகேங்களா. உருட்டிட்டு ஜஸ்ட்டு இந்த கட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஷேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கையில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி பண்ணிவிட்டு நம்ம வடையை போட்டுக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சி வந்துருச்சு. வடையும் இப்போ குக் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ இன்னொரு வடை போடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி பால் மாதிரி அழகாக உருட்டிட்டு இப்போது இந்த கையிலேயே உருட்டாமல் இப்போ இந்த கையில் வச்சு எப்படி உருட்டுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு விரலை வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப்புக்கு எவ்வளோ லென்த்துக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம
வடையை வந்து சுட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது வடையை நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எண்ணெயில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஒரு வடை எப்படி வந்து உருட்டுறதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணாலே வடை வந்து அழகாக வந்துடும். ஓகேங்களா. இன்னொரு கையில் ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி வச்சு லைட்டாக புஷ் பண்ணாலே போதும், வடைக்கு வந்து அழகாக ஷேப்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், சூப்பராக கிடச்சிருச்சு. நீங்கள் அது பெரிய சைஸு சின்ன சைஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். சைஸுன்றது உங்களோட இதை பொறுத்து. ஓகேங்களா. இப்போ நான் இந்த சைஸே போதும்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. போட்டுட்டு இப்போது நான் எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போது கொஞ்ச நேரம் வேகட்டும். வடை வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி அது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக்காகி வர வரைக்கும் நம்ம ஒரு வடையாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை அழகாக திருப்பி விட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், வடை நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வந்துடுச்சுன்னா ஓகேங்களா. இப்போ வந்ததுக்கப்புறமா இந்த வடையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம எத்தனை வடை சுட்டாலும் அழகாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம வந்து அதை எடுத்துடணும். ஓகேங்களா. இந்த கலர் ஓகேங்களா. இது ஒரு கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா.